ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கு நைட்டு பன்னீர் செஞ்சு வச்ச கையோட டின்னருக்கு ஆப்பமும் கார சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். ஆப்பம் மாவை காலையிலேயே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சிருந்ததுனால நல்லா புளிச்சிருச்சு. ஆனால் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு இந்த தடவை. அதனால சரி தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தேங்காய் பால் ஒரு டம்ளருக்கு ஆகிற மாதிரி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். எப்போவுமே ஆப்பம் செய்யும் போது சோடா உப்பு ஒரே ஒரு பிஞ்ச் அதில் சேர்த்திக்குவேன். யூஸ்வலாக அம்மா எல்லாம் வீட்டில் முதல்ல எல்லாம் ஆப்பம் சுடும்போது ஆப்பமா வரைக்கும் போதே தேங்காயும் சேர்த்து அரைச்சிருவாங்க. அப்படி தேங்காயை அரிசி கூடவே போட்டு சேர்த்து அரைக்கும் போது அந்த மாவை அடுத்த நாள் மட்டும் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 1 or 2 days எல்லாம் எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்க முடியாது. அதனாலேயே நான் எப்பவும் அரிசி உளுந்து மட்டும் போட்டு அரைச்சிக்குவேன். கரெக்டாக ஆப்பம் ஊத்துறப்ப மாவு கரெக்டான பக்குவத்தில் இல்லை அப்படிங்கிற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்குவேன். ஏன்னா நான் மாவு அரைக்கும் போது கரெக்டாக இன்னைக்கு இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு பர்ஃபெக்டாக ஒரு பிளானர்லாம் வச்சு அரைக்க மாட்டேன். எல்லா மாவும் அரைச்சி வச்சுட்டு எப்பப்போ எதெல்லாம் தோணுதோ அன்னைக்கு அந்த டிஃபனை நான் பிளான் பண்ணிக்குவேன். ஒரு சிலர் ஆப்பம் மாவு கூட சாப்பாட்டை போட்டு அரைப்பாங்க. அப்படி போட்டு அரைக்கும் போதுமே நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிட்டா ஓகே. அப்புறம் 2 நாள் 3 நாள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஆப்பம் ஊற்றினா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் இட்லி மாவுலையும் சம்டைம்ஸ் நானுமே அவல் சேர்த்து அரைப்பேன். ஆனால் அந்த மாவு கரெக்டாக ஒரு 1 or 2 daysல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதிக நாளெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் சேஞ்ச் ஆகிறத நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம ஃபுட்டில் ஷெல்ஃப் லைஃபை கம்மி பண்ணுற மாதிரி ஏதாவது ஐட்டம் நீங்கள் சேர்த்து அது நிஜமாவே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் படிக்கிற மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பம் செய்யறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கேன்.